ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? 5:30 மணிக்கு எழுந்து ஒரு 1/4 மணி நேரம் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு என்ன செய்றதுன்னு யோசிச்சே டைம் ஆயிடுச்சு. எப்பவுமே நைட்டே யோசிச்சு வைப்பேன். ஆனா சரி இப்போ இருக்க காய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா, கோவக்காய் மட்டும் தான் இருந்துச்சு. சரி கோவக்காய் பொரியல் பண்ணிட்டு, பருப்பு உருண்டை குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் சுண்டல் குடுக்கலான்னு அதை தான் ஃபஸ்ட்டு ஊற வச்சேன். ஏன்னா, அதை எப்போ ஊற வச்சாலும் மறந்துடுறேன். அதனால் அவிக்க வச்சுட்டு அடுத்தது தான் எல்லா வேலையும். ஒரு வேர்க்கடல புடைக்க போகக்கூடாது. தண்ணி கூட ஊத்த போகக்கூடாது. "நீ என்ன எடுத்துட்டு போறியோ எனக்கும் கொஞ்சம் அதில குடு. அப்போ தான் உன்ன உள்ள விடுவேன்னு" ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும். சம்டைம்ஸ் கீழேயே விழ வச்சுரும் குடுக்குற வரைக்கும். அந்த மாரி அட்டகாசம் பண்ணும். இந்த கோவக்காய் பொரியல் எப்படின்னா, இந்த தின் ஸ்லைஸ் இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் இந்த கோவக்காய் பொரியல் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு ஏபிசி ஜூஸ்க்கெல்லாம் காய் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். இப்படி தின் ஸ்லைஸா கட் பண்ணி எண்ணெயிலே வதக்குறதால, சரி கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு இன்றைக்கி கடகடன்னு கோவக்காய் பொரியலுக்கு தான் காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு தான் மீதி எல்லா வேலையும் செஞ்சேன். இன்றைக்கி க்ரீன் ஜூஸ் தான். க்ரீன் ஜூஸ் எனக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. அதனால் இன்றைக்கி கோவக்காய்க்கே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அதில் தேங்காய் எண்ணெயிலே வதக்கி லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தோம்னா ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சா எனக்கே ஆனால் பிடிக்காது தான் தண்ணி சேர்த்துலாம் வேக வச்சா. அதனால் இந்த தேங்காய் எண்ணெயிலே வதங்குற மாதிரி அவ்வளோ டைம் எடுத்து காயை கட் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸே கட் பண்ணேன். டைம் இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு 8:15 ஆகிடுச்சு. 5:30 மணிக்கு எழுந்து கூட டக்குன்னு வேலை முடித்தாலும் டைம் இன்றைக்கி சீக்கிரமாக ஆகிடுச்சு. சரி கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொரியலை மறந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் இன்றைக்கி பொரியல் போட்டேன். பாய்! நீ இன்னொரு வீடியோ